திண்டுக்கல்லில் கொலை வழக்கில் கைதான ரிச்சர்ட் சச்சின் என்ற ரவுடி தப்பிக்க முயற்சித்த போது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி அவரை பிடித்திருக்கின்றனர். இந்நிலையில் அவர் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இந்த சம்பவமானது எப்பொழுது நடைபெற்றது? இந்த துப்பாக்கிச்சூடு குறித்து போலீஸ் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கம் என்ன? விரிவான தகவல்கள். திண்டுக்கல் பேருந்து நிலையம் எதிரே உள்ள பென்சன் காம்பவுண்ட் சாலையில பேகம்பூர் பகுதியைச் சேர்ந்த முகமது இர்பான் என்பவர் கடந்த 28/9/2024 அன்று இரவு கொடூரமாக மர்ம நபர்களால் வெட்டி தலை சிதைத்து கொலை செய்யப்பட்டார். அவருடன் வந்த முகமது அப்துல்லா என்பவர் படுகாயமடைந்தார். இந்த நிலையில இது தொடர்பாக திண்டுக்கல் நகர் வடக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில கடந்த வருடம் 2023ஆம் வருடம் ஜூலை மாதம் 20ஆம் தேதி பட்டறை சரவணன் என்ற திமுக பிரமுகரை வெட்டி கொலை செய்த வழக்கில் கொலை செய்யப்பட்ட முகமது இர்பான் மற்றும் முகமது அப்துல்லா ஆகியோர் குற்றப்பட்டியலில் இருக்கிறார்கள் என்பதால் பழிக்குப்படியாக இந்த கொலை நடந்திருப்பது தெரிய வந்தது. இந்த வழக்கில் தொடர்புகளை போலீசார் தேடி வந்த நிலையில் நேற்று காலை சைமன் செபாஸ்டின் என்ற ஒருவரும் எடிசன் ராஜ் என்ற ஒருவரும் திண்டுக்கல் JM3 நீதிமன்றத்தில் ஆனந்தி போலீசார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில முத்தரங்குப்பட்டியைச் சேர்ந்த எடிசன் சக்கரவர்த்தி, மார்டின் நிதிஷ் மற்றும் மாரம்பாடி பகுதியைச் சேர்ந்த பிரவீன் லாரன்ஸ், ரிச்சர்ட் சச்சின் ஆகிய 4 பேரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினர். இதில் 3 பேரை, அதாவது மார்டின் நிதிஷ், எடிசன் சக்கரவர்த்தி மற்றும் பிரவீன் லாரன்ஸ் ஆகிய 3 பேரை நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில ரிச்சர்ட் சச்சினை மற்றும் இன்று காலை திண்டுக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாலப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய சுடுகாட்டு பகுதியில மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை எடுத்து கொடுப்பதற்காக அந்த பகுதிக்கு அழைத்து சென்றனர். வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் தலைமை காவலர் அருண் பிரசாத் ஆகியோர் கொண்ட குழுவினர் அங்கு ஆயுதங்களை எடுக்க சென்ற போது திடீரென ரிச்சர்ட் சச்சின் தான் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை எடுத்து அருண் பிரசாத் என்ற தலைமை காவலரை வெட்டியுள்ளார். இதில் அவருக்கு வலது கையில் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு பாதுகாவலில் இருந்த இன்ஸ்பெக்டர் வெங்கடாஜலபதி தான் வைத்திருந்த துப்பாக்கியால் எடுத்து ரிச்சர்ட் சச்சினை வலது காலில் சுட்டார். இதில் படுகாயமடைந்த அவரை தற்போது திண்டுக்கல் அரசு தலைமை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளார். படுகாயமடைந்த அருண் பிரசாத் என்ற காவலரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். காலையில் இந்த பிரபல ரவுடி ஒருவர் சுட்டு பிடிக்கப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.